ரொம்ப நாள் கழிச்சு இந்த கேம் பக்கம் தலையை காமிக்கிறோம். இந்த கேம் எதுக்கு நான் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு என்னடா அதிசயமாக தலையை காமிக்கிறேன்னு கேட்டால், கேமில் அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கங்க. அப்டேட்டு அடுத்த நாங்கள் இன்றைக்கி எங்கேயோ போயிட்டுக்கோன்னு நீங்கள் கரெக்டாக சொன்னோம். இன்றைக்கி நாங்கள் தார் ராக்ஸ் ஷோரூமுக்கு போயிருந்தோம். மஹேந்திரா ஷோரூமுக்கு எஸ்யூவி மாதிரி பெருசாக கொடுத்துருந்தோம். நார்மல் தாரையும் அந்த தாரையும் கம்பேர் பண்ண ஒரு அளவுக்குன்னு அந்த தார் ராக்ஸை நம்ம கேமில் கொண்டு வந்துடுறாங்க. எப்படிறான்னு கேட்டிங்கன்னா, ரிலீஸ் பண்ண அன்றைக்கே கொண்டு வந்துடுறாங்க. இந்தியாவில் ரிலீஸ் பண்ணோன்னே எங்கே பாருங்க, இதுதான் தார் ராக்ஸ். இது எப்படா பேக் டோர் ஓப்பன் 5 டோர் சிஸ்டம் எப்படா பேக் டோர் ஓப்பன் பண்ணுறதுனா, இதோ இருக்குது பாருங்கள் பேக் டோருக்கு. இந்தோ தெரியுதா இருங்க குறி வச்சு காமிக்கிறேன். இதான் நான் டாட் வச்சுருக்கேன்னா இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். இந்த இடத்துல தான் பேக் டோர் ஓப்பன் பண்ணணும். சரி, அடுத்து இந்த கார் உள்ளே என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம காருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். பார்க்க இந்த சீட்டில் 6 பேர் உட்காரலாம் போல். 5 உட்காரலாம். தேவைன்னா சின்ன பசங்களை 3 பேரில் மடியில் வச்சுக்கலாம். சரி, பின்னாடி பார்ப்போம். பின்னாடி டிக்கி ரொம்ப ஓரளவுக்கு குட்டியாக இருக்குது. அடுத்து இந்த கீழெல்லாம் ஏசி இருக்கும். இந்த எவ்வளோ இருக்குது பாருங்கள் சீட்டு, இங்கெல்லாம் ஏசி இருக்கும். அடுத்தது செட்டு ஆண்ட்ராய்ட் செட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. நாங்கள் பார்த்துட்டோம் இந்த ஷோரூமில். அடுத்தது நாங்கள் ஷோரூமுக்கு போன லிங்க் வேணும்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தருவோம். அதுவும் நான் கேமிங் சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன், டெக் சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே எல்லாம் நல்லா காற்று குழுன்னு அடிக்கும். அடுத்து இந்த காரில் இந்த ஒன்றே நான் கவனிக்கலை, இன்ஜின் எப்படி இருக்குது, இன்ஜினே காணும். இது ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது, கியரும் இருக்குது. அப்படி தான் நினைக்கிறேன். இங்கே ஒரு கியர் கொடுத்துருந்தாங்க, 2 கியர். ஒன்று ஆட்டோமேட்டிக்னு எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. சரி, நெக்ஸ்ட்டு என்ன அப்டேட்னா, இங்கே பாருங்க, இங்கே என்ன கார் நிற்கிது, டெஃபெண்டர்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி அங்கே அந்த கார் பேரும் மறந்துட்டேன். அது பேரே மறந்துட்டேன். ஃபார்ச்சுனர் அந்த கார் அங்கே நின்றுருக்கும். அதுக்கு பதிலாக டெஃபெண்டர் வச்சுட்டாங்க. சரி, அடுத்து என்ன அப்டேட்னா, ரெயின் மோட். அது சொன்னேன்னா இல்லையானே தெரில, எனக்கு வேறு ஞாபகம் அவ்வளோவா இருக்காது. என்ன நெட்டு ஆனில் இருக்கா? மறக்காமல் நீங்கள் நெட்டு ஆஃபில் வச்சுக்கோங்க. இப்போ கால் பண்ணோடனே இப்போ இந்த ஃபாக் மோடு மாறிடும். திரும்பி கால் பண்ணால் ஃபாக்லே ரெயின். இப்போ அதுக்கும் திரும்பி கால் பண்ணால் நைட்டு. திரும்பி கால் பண்ணிட்டு இருந்தால் மோடு மாறிட்டே இருக்கும், டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். திரும்பி மாற்றிட்டா நார்மல். அடுத்தது இந்த என்பிசியில் ரோட் கிராஸ் பண்ணுறாங்க. 1 2 3 4 5 3 என்பிசி சீட் கோடு போட்டேன், ஆக்டிவேட்டாக இருக்கும். ரோடு கிராஸ் பண்ணுவாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இங்கே கிராஸ் பண்ணுவாங்க பாருங்கள். அதுவும் லேடிஸ் என்பிசி தான் கிராஸ் பண்ணுவாங்க, ஜென்ட்ஸ் கிராஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்தது பில்டிங் ப்ராப்ஸ் கொண்டு வந்துடுறாங்க. B12 நீங்கள் அடுத்து இன்னொரு விஷயம், சுட்டா பயந்து விட்றீங்க. இருங்க அந்த என்பிசி ரோடு கிராஸ் பண்ணிட்டு பாவம். என்பிசி ரோட் கிராஸ் பண்ண போகிறாங்க. மத்தியில் ஜீப்ரா கிராஸிங்கில் அழகாக கிராஸ் பண்ணேன். அதே ஒரே ஒரு பட்டுன்னு சுட்டோன்னா சாகுற சவுண்டு வந்துடு. ஐயோ கொலைப்பட்டாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கே ஓடி போயிடுவான். சரி, போலீஸ் ஸ்டேஷனில் என்ன அப்டேட்னா ஒன்று எனக்கு காமிக்கிறேன். என்னாச்சு, இவர் எவ்வளோ ஸ்பீடாக ஓடி வராங்கன்னு. அடுத்து இன்னொரு அப்டேட், இந்த போலீஸை எப்படி வழக்கமாக சுட்டா ஒன்றா படுத்து கிடப்பாங்களா, கிடக்க மாட்டாங்களே. ஆனால் இப்போ ஒன்றா படுத்து கிடக்காங்க. சரி, மெயின் என்பிசி எங்கே, அவங்க நம்மளை சுடலை, வேறு யாரையும் சுட்டுட்ருக்காங்க. அடுத்த அப்டேட் என்னென்னா, B12லேருந்து B15 வரைக்கும் போட்டிங்கன்னா உங்களுக்கு பில்டிங் ப்ராப்ஸ் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோஸ் நான் தார் ராக்ஸ்க்கு போன வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், வேஸ்டட் 3 2 1 டேய் காணு சித்துறா. ஆனால் காணு ஒன்றும் ஆக மாட்டேங்குது. சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இந்த காணையம் தான் நம்ப முடியல. சித்திரா. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோஸ் அப்படியே பெல் ஐக்கானை ஆல் போட்டு வச்சுக்கோங்க, லைக் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடுறது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.